தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன. இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது செவ்வாய் கிரகத்தை பற்றிய ஒரு ஆய்வு. மேலும் இந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி நாம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 3 விதமா அதை பிரித்து பார்க்குறோம். அறிவியல் ரீதியா ஒன்று, சாஸ்திர ரீதியா ஒன்று, ஜோதிட ரீதியா ஒன்று. இந்த 3 அடிப்படையில் செவ்வாய் கிரகத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல அறிவியல் ரீதியா நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ந்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்ப்போம். செவ்வாய் கிரகம் சூரியனிடமிருந்து 4வது கோளாக பயணிக்கிறது அப்படிங்கிறதையும், பூமியினுடைய நிறையை விட சற்று அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய 2வது சிறிய கோள் எது என்று பார்த்தால் செவ்வாய் கிரகம் என்றும், செவ்வாய் பூமியினுடைய அடர்த்தியை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னும் சொல்றாங்க. மேலும் பூமியை போல செவ்வாய் கிரகத்துல மேகங்கள் உண்டு, எரிமலை உண்டு, பனி கட்டிகள் உண்டு, துருவ பனி அப்படின்னு சொல்றாங்க. காற்று பருவநிலை வானிலை மாற்றம் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. காற்று இருக்கிறதாக சொல்லல, ஆனா பருவகால மாற்றம் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பூமத்திய ரேகையினுடைய சுற்று பாகை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுல அதனுடைய சாய்வு 25.02 அந்த அளவுக்கு செவ்வாயினுடைய அந்த பூமத்திய ரேகை பாகையில இருந்து அது கொஞ்சம் அப்படி சாய்வா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சுழற்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் 37 நிமிடம் இதனுடைய சுழற்சி காலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த செவ்வாய் கிரகம் பூமியை ஒத்த அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால் நம்மளுடைய விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி செய்து செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கலாம் அல்லது நீர் இருந்ததற்கான ஆதாரம் உள்ளது, அங்கே மனிதன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்று ஆராய்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது அதாவது செவ்வாய் பூமியை போல ஒரு தட்பவெப்பநிலை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அங்க வாழ்றதுக்கு எல்லா விதமான தகவல்களும் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்புறாங்க அவங்க. இது விஞ்ஞான ரீதியா செவ்வாய் கிரகத்தை பற்றி நம்மளுடைய அறிஞர்கள் ஆராய்ந்த விஷயம். சரி, நம்ம புராண இதிகாசங்கள்ல நம்ம செவ்வாய் பகவானை எப்படி சொல்றாங்க? நம்ம செவ்வாய் கிரகமா அங்க பார்க்குறோம். சாஸ்திரப்படி இங்க பார்க்கும்போது செவ்வாய் பகவானா நம்ம எல்லாருமே நம்ம எந்த கிரகத்தையுமே சாஸ்திர ரீதியா பார்க்கும்போது நம்ம அதை பகவான் அப்படின்னு தான் அழைக்கிறோம். சூரிய பகவான், சந்திர பகவான், புதன் பகவான், சனீஸ்வர பகவான், குரு பகவான், ராகு கேதுகளை மட்டும் நம்ம பகவான்னு கூப்பிடுறதே கிடையாது. மற்ற கிரகங்களை நம்ம பகவான் அப்படின்னு தான் அழைக்கிறோம். இப்ப சாஸ்திர அடிப்படையில இந்த செவ்வாய் பகவான் என்ன அமைப்புல சொல்றாங்கன்னா, அந்தகாசூரனை அழிப்பதற்காக ஈஸ்வரனால் தோற்றுவிக்கப்பட்டவர் செவ்வாய் பகவான் அப்படின்னு புராண கதைகள் இருக்கு. இந்த செவ்வாய் பகவான் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்து அந்த தாய் தந்தையர் 2 பேரும் இந்த குழந்தையை விட்டு சென்று விட்டார்கள். அனாதை நிலையில் இந்த செவ்வாய் பகவான் நின்றதாகவும், அதை
எடுத்து வளர்த்திய பங்கு பூமாதேவிக்கு உண்டு என்றும் கூறப்படுகிறது. அதனாலதான் செவ்வாய் பகவான் பூமிக்காரனா சொல்றாங்க. செவ்வாய் வீரத்திற்கு அதிபதியாக விளங்குகிறது, மூர்க்கத்தனமாக உள்ள அமைப்பு கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. சாஸ்திரத்துல இன்னொன்னு சொல்றாங்க, தாய் தந்தையும் என்னை அனாதையாக விட்ட நிலைமையில் அதே போல அந்த கர்மா அடிப்படையில தாய் தந்தையரை விட்டு சென்றால் அவங்களுடைய வழியில் நான் செவ்வாய் என்ற ஒரு தோஷத்தை அந்த ஜாதகர் வழியில் ஏற்படுத்தி குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாவதற்கு நானும் ஒரு காரணமாக இருப்பேன் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. சரி, இப்ப நம்ம ஜோதிட ரீதியா இந்த செவ்வாய் பகவானை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் பகவான் வீரத்திற்கு அதிபதி, தைரியத்திற்கு அதிபதி, கொஞ்சம் மூர்க்கத்தனமாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்துல. இதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் உண்டு. மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இது 3 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிபாதியாக பிரித்திருக்கு. இப்ப கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிக்கணும், மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசியில 1-2 பாதங்களும் மிதுனத்துல 3-4 பாதங்களும் வச்சிருக்கும். அப்ப அதே போல சித்திரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கன்னியில 2 பாதமும் துலாத்தில் 2 பாதமும் இருக்கு. அதே போல அவிட்ட நட்சத்திரம் மகரத்தில 2 பாதமும் கும்பத்தில 2 பாதமும் இருக்கும். செவ்வாய்க்கு 2 ஆட்சி வீடுகள் உண்டு. மேசம் ஒரு ஆட்சி வீடு, விருச்சிகம் ஒரு ஆட்சி வீடு. செவ்வாய்க்கு மூலத்திரிகோண வீடு மேசமாக செயல்படும். இதனுடைய உச்ச வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம், 26 டிகிரியில இவரு உச்சமா வர்றாரு. அதே சமயத்துல அவர் கடகத்துல 26 பாகை நீசமா வர்றார். இந்த செவ்வாய்க்கு புஷ்கர நவாம்சத்துல இடம் இல்லை, இடம் கொடுக்கப்படல இந்த நட்சத்திரத்திற்கு. மேலும் செவ்வாய் காவல்துறை பணிக்கு, மேலும் மருத்துவம் சார்ந்த அமைப்பிற்கும் ஒரு காரகத்துவமாக இந்த செவ்வாய் பகவான் உள்ளார். செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன், குரு, சந்திரன், சுக்கிரன், இவங்கெல்லாம் சுபகிரகமாக செயல்படுவார். பாப கிரகம் என்ற அமைப்பை பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு பகை கிரகம் என்ற அமைப்பை பார்க்கும் பொழுது சனி, ராகு, கேது, புதன் பகை கிரகமாக செயல்படுவார்கள். மேலும் செவ்வாய் வக்கரம் பெற்றிருந்தால் ஒரு ஜாதகத்தில் அவர் வழக்கில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மை ஜாதகருக்கு உண்டு என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார். சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கமோ அல்லது நீசமோ செவ்வாய் அடைந்திருந்தால் அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்கரமாயிருந்தாலோ, வக்கரங்கிறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அது 5 வீடை தாண்டி இருந்தாதான் வக்கரமாகும்.
அஸ்தகமாயிருக்கும் போது அல்லது நீசமாயிருக்கும் பொழுது ஜாதகர் தன் நிலையை மறந்து அடுத்த ஒரு வீடு வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். பொதுவாக செவ்வாயோடு குருவோ அல்லது சூரியனோ சேர்ந்திருந்தால் எளிதில் கோபப்படக்கூடியவராக இருப்பார். நிதானமற்ற தன்மையில் செயல்படக்கூடிய அமைப்பில் இருப்பார். பின்னால் என்ன நடக்கும் என்று சமயோசித புத்தி இல்லாமல் செயல்படுவார். அதனால் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் கண்டிப்பாக மன உளைச்சலையும் அவமானத்தையும் ஏற்படுத்தி தரும். நிதானமற்ற போக்கை வெப்பகிரகங்களோடு, அதாவது சூரியன் குருவோடு, இந்த வெப்பகிரகங்களோடு செவ்வாய் சாரும் பொழுது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை நமது முன்னோர்கள் கூறி வைத்திருக்கிறார். உடலின் வீரியத்தன்மைக்கு செவ்வாய் அதிபதியாக விளங்குகிறார். இரத்த ஓட்டத்தில் செவ்வாயினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நீசமோ அஸ்தங்கமோ அடைந்திருந்தால் அவரது இரத்தத்தில் அணுக்களின் எண்ணிக்கையோ அல்லது பிளாஸ்மா நீரினுடைய நிலைமையோ சரியான முறையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. பொதுவாக மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சகம் இந்த லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நீசமாவோ அஸ்தகமாவோ இருந்தால் அந்த ஜாதகர் பார்வையில் சாதுவாக இருப்பார். சில நேரங்களில் அவரை அறியாமல் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தும் விதம் மிகவும் பெருமிக்கத்தக்கதாக இருக்கும். இவரா இப்படி என்று கேட்கும் அளவுக்கு இவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதாவது விளையாட்டுத் துறையில் சாகசம் புரிகின்ற அமைப்பில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கும். குறிப்பாக கும்பத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் சாகசம் செய்யக்கூடிய ஒரு நிலை உருவாகும். அதேபோல கன்னியில் செவ்வாய் இருந்தால் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு நெருப்பினாலேயோ அல்லது மின்சாரத்தினாலேயோ அல்லது தற்கொலை போன்ற ஒரு சூழ்நிலையை அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபருக்கு உருவாக்கிவிடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதேபோல செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று இருக்கும்போது அவர் தன்னிச்சையாக சில நேரத்தில் செயல்படுவார். அது அரசாங்கம் அல்லது அரசியல் போன்ற துறையில் சில நேரங்களில் அந்த தன்னிச்சையாக செயல்பட்டதினால் அவருக்கு சில கசப்பான உணர்வுகளையும் அனுபவங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் மேசத்தில் அல்லது விருச்சகத்தில் இருக்கும் பொழுது தன்னோடு சார்ந்தவர்களோடு இணைந்து செயல்படாமல் தன்னிச்சையாக சில நேரத்தில் ஒரு செயலை செய்து அந்த செயலினால் சில நேரங்களில் அவர் தன்னுடைய கஷ்டங்களை தானே தேடிக்கொள்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேக்சிமம் இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல அமைப்பு இருந்தால் அவங்க ஜிம்மு, உடற்பயிற்சி போன்ற விஷயங்கள்ல ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துவார்கள் அப்படிங்கிறதையும் நாம் அந்த ஜாதகருக்கு சொல்லலாம். புதன் வீட்டில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக நிலத்தினால அல்லது சொத்தினால ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ஜாதகருக்கு
ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் விதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாயோட கேது சேர்ந்து இருந்தாலோ அல்லது செவ்வாயை கேது பார்த்தாலோ கண்டிப்பா இரத்த உறவுகள், சகோதர ஸ்தானம்லாம் கண்டிப்பா நல்ல நிலைமையில பயணிக்காது அப்படின்னு சொல்லலாம். புதன் வீட்டில செவ்வாயோ செவ்வாய் வீட்டில புதனோ இருந்தால் ஜாதகத்தில் பத்திர சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா ஜாதகத்துக்கு வரும். அல்லது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் விஷயத்துல ஜாதகர் பின்னாளில் ஒரு நாள் கஷ்டத்தை அனுபவிக்க கூடும் என்பதையும் நம்ம ஜாதகருக்கு கண்டிப்பா சொல்லலாம். இப்படி செவ்வாயினுடைய அமைப்பை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்த பதிவுல நம்ம புதனுடைய தகவல்களை பார்ப்போம். ஏன்னா ஒரு ஒரு பேசிக்கா ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு இது மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் கொடுத்தா அதன் மூலயமா அதுக்கப்புறம் அவங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகி அவங்க மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு ஏதுவான வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோக்கள் போடப்படுகிறது. எடுத்த எடுப்புல ஜாதக கட்டங்களை போட்டு நாம் விளக்கம் சொல்வதற்கு முன்னால் இந்த மாதிரி அந்த கிரகங்களை நாம் முதலில் கூறி அடுத்தது பாவக அமைப்பில் சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி அதுக்கு அடுத்தாற் போல நாம் ஜாதக கட்டங்களை போட்டு ஒரு ஜாதகர் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் எப்படி அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் நாம் காண்போம் என்று கூறி, நான் எனது பெயர் உபயம் வேலுசிவா, நவசித்தி ஜோதிட குழு என்று ஒரு குழுவை ஏற்படுத்தி மாதம் கருத்தரங்கு திருச்செங்கோட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் ஜோதிடராக இருந்தால் இந்த கருத்தரங்கில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். மேலும் ஜாதக சம்பந்தமான கேள்விகளையோ அல்லது ஜாதகம் பார்ப்பதற்காக நீங்கள் எண்ணினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.